பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்துல் லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விடைபெற்றுக் கொள்வான். அங்கு அந்த வீட்டிலே வசிப்பவருக்கு சைத்தானால் எந்த தீங்கும் ஏற்படாது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே முந்தின வீடியோவில் கூறியபடி சைத்தானை விரட்ட எவ்வளோ வழிகள் இருக்கின்றது என்பதை அறிந்த போதிலும் சூரத்துல் பக்ராவை முழுவதுமாக குரானிலே மிகப்பெரிய சூரா எதுவென்றால் சூரத்துல் பக்ரா தான் அதிக வசனங்களை கொண்டது. அவ்வளவு எளிதாக ஓத முடியவில்லை என்றால் கடைசியாக 284 285வது வசனங்களை குறைந்தபட்சம் ஓதிவிட்டு படுத்தால் நாம் நிம்மதியாக நமது வீட்டிலே வாழலாம் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன்படி 285 சென்ற வீடியோவிலே நான் பதிவிட்டிருக்கிறேன். அங்கே கூறியபடி 286வது வசனம் என்ன கூறுகிறது, அதன் பொருள் என்ன என்பதையும் இங்கே விளக்குகிறேன். சைத்தான் தீங்கு வேண்டாம் என்று விரும்புபவர்கள் குறைந்தபட்சம் இந்த 2 வசனங்களும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டாலும் சரி, அல்லது ஒவ்வொரு இரவிலும் குரானை பார்த்து ஓதினாலும் சரி, உங்களுக்கு அதற்குரிய நன்மைகள் கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த 286வது வசனம் என்ன கூறுகிறது என்பதை இங்கே பார்க்கலாம். அதன் பொருளையும் இங்கே விவரிக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா அமல்தஹு அலல் லஸீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கித் லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் வலிமைக்கேற்பவை தவிர அல்லாஹ் சிரமம் கொடுப்பதில்லை. அது தேடிக்கொண்டது அதற்கே பயனுள்ளதாக ஆகும். இன்னும் தீமையிலிருந்து அது தேடிக்கொண்டது அதற்கே கேடாக ஆகும். எங்கள் ரப்பே, நாங்கள் மறந்து குற்றம் செய்து விட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்தாலும் எங்களை நீ குற்காதிருப்பாயாக. எங்கள் ரப்பே, எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது பலுவை நீ சுமத்தியது போன்று எங்கள் மீதும் பலுவை சுமத்தாதிருப்பாயாக. மேலும் எங்களின் ரப்பே, எங்களுக்கு எது சக்தி இல்லையோ அந்த ஒன்றை எங்களுக்கு சுமத்தாதிருப்பாயாக. எங்களுடைய குற்றங்களை எங்களை விட்டும் அழித்து விடுவாயாக. எங்கள் பிழைகளை மன்னித்தருள்வாயாக. மேலும் எங்களுக்கு கிருபை செய்வாயாக. நீயே எங்களின் எஜமானன். ஆகவே நிராகரிக்கும் கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்பதாக இதன் பொருள் அமைந்திருக்கிறது. பொருளை பாருங்கள், முகம் பொருள், அழகான பொருள். எனவே தான் இதை ஒரு துவாவை போல் இந்த வசனம் இருப்பதால் இந்த 2 வசனங்களும் பெரிய வசனங்கள். நாம் தினமும் படுக்கைக்கு செல்வம் முன் இந்த 2 வசனங்களும் ஓதிக்கொண்டால் சைத்தானின் தீங்கு இருக்காது. சைத்தான் நம் வீட்டில் தங்கியிருக்க மாட்டான் என்பது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு. எனவே இதை மறவாமல் இதை நாம் கற்றுக்கொள்வதோடு நம்ம குடும்பத்தினருக்கும் கற்றுக்கொள்ள அறிவுறுத்த வேண்டும். மேலும் உற்றார் உறவினர் அனைவருக்கும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.